ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதன் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பரிமளா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி கொங்கு கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக துணிக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்களை விட்டுட்டு அவங்க கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணானே முடிவு பண்ணி விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது ரொம்ப வருடமாக கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு வெக்ஸாகி இருந்தாங்க. இப்போது இது இவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் காசு பண்ணலாம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும், நல்ல ஒரு தொழிலில் இருக்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தேவி பிரியா, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக டெய்லரிங் கடை வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மனம்ங்க. இவங்க 2ஆம் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் சம்மதம், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும். இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டுங்கிறதுனால ஸோ எங்கள் அம்மாவையும் ஃபுல்லாக கண்களாகவும் பார்த்துக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாவே போதுங்க, அப்படி பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் பார்த்திங்கன்னா ரிதன்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதி கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு இவங்க ஐடி கம்பெனியில் மாதம் 50,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் மனம் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னா நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுடைய அப்பா ரிட்டையர்டு வாத்தியார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய ஹஸ்பண்ட் காய்ச்சல் வந்ததுனால அதுலேயே ப்ராப்ளம் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணம் வேணான்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு தான் அப்படின்னு இவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இவங்களோட அப்பா எங்களோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் பதிவுகள்